ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க கடற்பாசியும் கஸ்டர்ட் பவுடரையும் வச்சு ஒரு டெசர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் அடுப்பில் நல்லா காய்க்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 கிராம் அகர் அகரை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி அந்த அகர் அகர் வந்து நல்லா மெல்ட் ஆக்கிக்கலாம். அகர் அகர் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு மெல்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பொடி எடுத்திருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பால் நல்லா காய்ச்சி வரவும் நம்ம இதுக்கு தேவையான ஒரு 2 கரண்டி சுகர் நான் சேர்த்துருக்கேன். நம்மளுடைய இனிப்பு தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மைல்டாக தான் இனிப்பு சேர்த்துருக்கேன். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு தடவை இப்போ ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இனி அதுக்கப்புறம் நம்ம இதை விட சூப்பராக செய்யலாம். நல்ல சீனி கரைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த கஸ்டர்ட்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதை ஒரு தண்ணியில் கலக்கிட்டு நம்ம இப்போ இந்த பாலோட ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்டில் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். வெண்ணிலா ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சின்ன டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா தண்ணியில் கலக்கிட்டு இப்போ நம்ம அந்த காய்ச்சின பாலோட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி கஸ்டர்ட் ஊற்றினோடனே பால் வந்து கொஞ்சம் நல்ல திக்னஸ் ஆயிரும். நான் கொஞ்சம் கலர் கிடைக்கணுங்கிறதுக்காக மேங்கோ எசன்ஸ் ஒரு ட்ராப் ஊற்றிருக்கேன். ஒரு ட்ராப் மேங்கோ ஃப்ளேவர் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் ஒரு கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கடல் பாசி வந்து நம்ம மெல்ட் ஆக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலந்து விட்டு நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடல் பாசி வந்து நம்ம காய்ச்சதுனால நம்ம இதில் ஊற்றி காய்க்கணும்னு அவசியம் இல்லை. திரும்ப நான் ஒரு சின்ன சின்ன பவுல்லாம் ஒரு 3 பவுல் எடுத்துட்டேன். அந்த 3 பவுல்லையும் இதை நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு மேலே நட்ஸு தூவி வச்சா செம சூப்பராக இருக்கும். பட் நாங்கள் நட்ஸை அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1 மணி நேரம் கழித்து நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். நான் வெளியிலே தான் வச்சுருந்தேன், எங்களுக்கு கூலிங் வேண்டாங்கிறதுக்காக. சுற்றி ஓரங்களை மட்டும் லைட்டாக கத்தி வச்சு தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அதை மாற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. நட்ஸு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்ஷால்லா இன்னொரு தடவை நம்ம செய்யும்போது நட்ஸு சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி தான் கடல் பாசி அண்ட் கஸ்டர்ட் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.